ஹலோ சில்ட்ரன்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எ க்ளவுட் ஆஃப் ட்ராஷ். க்ளவுட் அப்படின்னா என்னது? மேகம். ட்ராஷ் அப்படின்னா குப்பை. ஒரு குப்பையான மேகம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரிக்கான மீனிங். இந்த ஸ்டோரியில் நம்ம எந்த கேர்ளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிக்சரில் இருக்கிற இந்த கேர்ளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேர்ளோடைய நேமு சாரு. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சாரு வாஸ் அ ஸ்மார்ட் அண்டு பிரைட் கேர்ள். ஓகே, சாரு வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டான நல்ல பொண்ணு, அதுவும் இல்லாமல் ரொம்பவே பிரைட்டான கேர்ள், ரொம்பவே புத்திசாலியான பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷி ஆல்வேஸ் வாஸ் கைண்ட் டு ஆல். எல்லாத்துக்கிட்டேயும் ரொம்பவே அன்பாக நடந்துக்கூடிய ஒரு கேர்ள். பட் ஷி வாஸ் த அன்ஹாப்பியஸ்ட் கேர்ள் அமாங் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் இவ தான் ரொம்பவே அன்ஹாப்பியஸ்ட் அப்படின்னா சந்தோஷமே இல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தோஷமாகவே இருக்க மாட்டாளாம் இந்த கேர்ள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ ஷீ வாஸ் சர்டைன்லி த அன்ஹாப்பியஸ்ட் கேர்ள் இன் ஹர் என்டையர் கிளாஸ். ஷீ வாஸ் பர்ஹாப்ஸ் த அன்ஹாப்பியஸ்ட் கேர்ள் இன் த வேர்ல்ட், ஆர் அட்லீஸ்ட் தட் வாட் ஷீ ஃபெல்ட். ஓகே, இவங்க கிளாஸ்லேயே இவ தான் ரொம்பவே மகிழ்ச்சியற்ற ஒரு பெண்ணு. இந்த வேர்ல்டுலேயுமே நம்ம தான் ரொம்பவே சந்தோஷமே இல்லாத பொண்ணு அப்படின்னு அவளாக நினச்சிக்கிறா. இதை வந்து அவள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. வாட் அபவுட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ்? அவள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சாரு ஹேட் நோ ஃப்ரெண்ட்ஸ் எனிமோர். அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதாம். நோ ஒன் வாண்டட் டு ப்ளே வித் சாரு. யாருமே அவ கூட விளையாடணும்னு விரும்பவே மாட்டாங்களாம். பிகாஸ் ஷீ ஹேட் அ க்ளவுட் ஹேங்கிங் ஓவர் ஹர் ஹெட். ஏன் அப்படின்னா, இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, இவ தலைக்கு மேலே ஒரு க்ளவுடு எப்பயுமே தொங்கிக்கிட்டே இருக்குமா. அதனால் இவங்களுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, யாருமே இவ கூட விளையாடவும் மாட்டாங்க. ஓகே, எதனால் இந்த க்ளவுட் வந்து இவ தலைக்கு மேலே தொங்கிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா. த க்ளவுட் ஹேட் ஆரஞ்ச் பீல்ஸ் அண்ட் பிஸ்கட் பேக்கெட்ஸ், broken டாய்ஸ் அண்ட் பென்சில் ஷேவிங்ஸ், twisted plastic bottles and colorful plastic bags, all surrounded by a swarms of buzzing flies. ஓகே, இந்த க்ளவுடுக்குள்ளார என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆரஞ்ச் பீல்ஸ், அதாவது வந்து ஆரஞ்சு பழத்தோடைய தோல், அதுக்கப்புறம் பிஸ்கட் பேக்கெட்ஸ்லாம் இருக்கான், broken டாய்ஸ் உடஞ்சி போன டாய்ஸ் பொம்மைகள்லாம் இருக்கலாம், பென்சில் ஷேவிங்ஸ், பென்சில் வந்து சீவி அந்த குப்பை இருக்குல்ல, அதை தான் நம்ம பென்சில் ஷேவிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ட்விஸ்டட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். பிளாஸ்டிக் பாட்டில்லாம் நல்லா நொறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது தான் ட்விஸ்டட் டோட்டல் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். நெக்ஸ்ட்டு கலர்ஃபுல்லாக இருக்கிற பிளாஸ்டிக் பேக்ஸ். இது எல்லாமே அவள் தலையை சுற்றி இருக்கிற க்ளவுடில் இருக்கான். அதுவும் இல்லாமல் அது பஸ்ஸிங் பீஸ் ஈக்களும் அந்த க்ளவுடை சுற்றி மிச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, இதனால தான் அவளுக்கு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ், சாருக்கும் ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நோபடி வாண்டட் டு ப்ளே வித் த கேர்ள் ஹூ ஹேட் அ க்ளவுட் ஆஃப் ட்ராஷ் ஹேங்கிங் ஓவர் ஹர். யாருமே அவள் கூட விளையாடணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவள் தலையிலுக்கு மேலே இந்த ட்ராஷ் குப்பையான க்ளவுடு, குப்பையான மேகங்கள் இருக்கிறதுனால அவள் மேலே அவகிட்ட யாருமே விளையாட மாட்டாங்களாம். வாட் இஃப் த ராட்டன் பனானா பீல் ஃபீல் ஆன் யுவர் ஹெட் எக்கு. ஏன்னா அவ கூட விளையாண்டா அந்த அழுகி போன பனானாவோட தோல் வந்து நம்ம தலையிலேயே விழுந்துருமோ அப்படின்ட்டு வந்து யாருமே அவகிட்ட விளையாட மாட்டாங்க. எக் அப்படின்னு ரொம்பவே அசிங்கமாக பார்க்குறாங்க. சாரு குட் நாட் ஈவன் ப்ளே ஹைட் அண்ட் சிக் எனிமோர். ஹைட் அண்ட் சிக் அப்படின்னா அந்த கண்ணாமூச்சி விளையாடுவோம்ல, அந்த கேம் கூட இது வரைக்கும் விளையாண்டதே இல்லையா. த க்ளவுட் வுட் ஆல்வேஸ் கிவ் ஹர் அவே. ஏன்னா அவ கூட எப்பயுமே அந்த க்ளவுடு இருந்துக்கிட்டே இருக்கான். லெட்ஸ் வாக் டு ஸ்கூல் டுகெதர் ஷீ செட்ஸ் டு சோனா. அவள் வந்து நம்ம 2 பேரும் ஸ்கூலுக்கு போகலாம், நடந்து போகலாம் அப்படின்ட்டு வந்து சோனா கிட்ட சொல்கிறாளாம். அதுக்கு சோனா என்ன பண்ணுறாங்க, சோனா ரேன் ஆஃப் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். அதுக்கு சோனா வந்து அவகிட்ட அவள் அப்படி கேட்டோன்னே அவள் நோக்கி ஆப்போசிட் டைரக்ஷனில், அவளை விட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடி போகிறாளாம். இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, இது மாதிரி போயிடறாளாம். அவள் பக்கத்துலேயே இருக்க மாட்டேங்கிறாளாம். ஷீ ஆஸ்க், மே ஐ பாரோ யுவர் பென்சில். ஷீ ஆஸ்க், மே ஐ பாரோ யுவர் பென்சில். அவள் வந்து ஜான்சி கிட்ட கேட்குறாளாம், நான் வந்து உன் பென்சிலை வந்து தரையா அப்படின்னு கேட்குறாங்களாம். ஜான்சி மேட் அ ஃபேஸ் அண்ட் சேஞ்ச்டு ஹர் சீட் டு கோ
சிட் வித் ஆஷா. அவளுடைய முகத்தை திருப்பிக்கிட்டு போய் ஆஷா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாளாம், அவள் கேட்டதுக்கு ரிப்ளை பண்ணாமலே. சாரு ஈவன் ஹேட் டு ஈட் ஹர் லஞ்ச் அலோன். அவள் எப்பயுமே லஞ்சு கூட வந்து தனியாக உட்காந்து தான் சாப்பிடுவாளாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட மாட்டாளாம். இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, அவள் மட்டும் தான் தனியாக இருக்காள். நெக்ஸ்ட்டு, சாரு நியூ தட் ஷீ ஷுட் ஹாவ் லிசன் டு ஹர் அம்மா. அப்போ தான் அவளுக்கு வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாளாம், அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருதா. அம்மா ஆல்வேஸ் டோல்ட் ஹர் நாட் டு லிட்டர். எப்பயுமே அவங்க அம்மா சொல்லுவாங்களா, குப்பையை வந்து எப்பயுமே குப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து அவளுக்கு வந்து அப்போ ஞாபகம் வருதான். டோன்ட் த்ரோ த பனானா பீல் ஆன் த ரோட். எப்பயுமே வந்து பனானாவோடைய தோலை வந்து ரோட்டில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். த்ரோ த எம்டி பிஸ்கட் பேக்கெட் இன் த டஸ்ட்பின். பிஸ்கட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த அந்த பேக்கெட்டை வந்து கூட நம்ம வந்து டஸ்ட்பினில் தான் போடணும்னு சொல்லுவாங்களாம். பட் சாரு நெவர் லிசன்டு. அவள் எப்பயுமே அவங்க அம்மா சொல்கிற பேச்சை லிசன் பண்ணது இல்லையாம். ஷீ ஆல்வேஸ் லாஃப்ட் அண்ட் கீப்ட் லிட்டரிங். அதை அவங்க சொல்கிறது கேட்டு சிரிச்சிட்டு மறுபடியும் அந்த குப்பையை அப்படியே தான் போடுவாளாம். ஷீ டிட் நாட் கேர் அபவுட் ஹர் சரௌண்டிங்ஸ். அவளோட சுற்றுச்சூழலை பற்றி எந்த ஒரு கேரும் பண்ணிக்க மாட்டாளாம். Then one day, Amma became very angry and said, soon all this trash will start following you. ஒரு நாள் அம்மா ரொம்பவே கோவமாக சொல்கிறாங்களாம், இப்படியே நீ குப்பை போட்டுட்டு இருந்தேன்னா இந்த குப்பையெல்லாம் ஒரு நாள் உன்னைய வந்து ஃபாலோ பண்ண போகுது, உன்னைய துரத்த போகுது அப்படின்னு வந்து அவங்க அம்மா ரொம்பவே ஆங்க்ரி கோவமாக சொல்கிறாங்களாம். சாரு ஜஸ்ட் லாஃப்ட். அதை கேட்டுட்டு அவள் வந்து சிரிக்கிறாளாம். த நெக்ஸ்ட் மார்னிங் சாரு woke up to the foul smell and the sound of buzzing flies. அடுத்த நாள் அவள் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கும் போது அவளை சுற்றி ஒரு கெட்ட வாடை, அதுக்கப்புறமேட்டு நிறைய ஈக்களோடைய மிக்கிற சவுண்டு வந்து கேட்குதான். A cloud of trash was hanging over her head. நான் ஒரு குப்பையான ஒரு மேகம் வந்து அவள் தலையில் தொங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாளாம். அதுக்கப்புறம் தான் அவள் உணர்ந்தாலாம், அம்மா வேர்ட்ஸ் ஹேஸ் கம் ட்ரூ. அம்மா சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மையாயிடுச்சு அப்படின்னு வந்து அவள் நினைக்கிறாளாம். சாரு tried to run away but the trash cloud followed her anywhere. அவள் வந்து அந்த க்ளவுடு நம்ம தலைக்கு மேலே இது ஃபாலோ பண்ணுறதை பார்த்து அவள் வந்து ஓடுறாளாம். பட் ஆனால் வந்து ட்ராஷ் க்ளவுட் ஃபாலோடு ஹர் எவ்ரிவேர். ஆனால் வந்து அந்த க்ளவுட் வந்து இவளையே சுற்றி சுற்றி தான் வருதான். ஷி ட்ரை டு ஸ்வீப் த க்ளவுட் டவுன் வித் த ப்ரூம் ஒன்லி டு ஃபைண்ட் த க்ளவுட் ஓவர் ஹர் ஹெட். அப்போ வந்து அவள் வந்து அந்த க்ளவுடை வந்து ஸ்வீப் அப்படின்னா கூட்டுறது. அதை வந்து அந்த க்ளவுடை வந்து தொடப்பத்தை வச்சு சுத்தம் பண்ண ட்ரை பண்ணுறாளாம். பட் ஆனால் அது அவளால் முடியலையாம். அவள் தலையிலேயே அப்படியே தான் இருக்கான். இந்த சாரு ட்ரைட் எவ்ரிதிங். எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டாலாம். ஷீ ஸ்க்ரீம்ட் அண்ட் ஆஸ்க்டு த க்ளவுட் டு லீவ் ஹர் அலோன். அவள் வந்து கத்துறாளாம், என்னை வந்து தனியாக விட்டுரு, என்னை வந்து ஃபாலோ பண்ணாத அப்படின்னு வந்து அவள் கத்துறா. ஷீ ஈவன் ட்ரை டு த்ரோ இட் இன்டு த டஸ்ட்பின் பட் இட் ஜஸ்ட் குட் நாட் கோ. அந்த க்ளவுடை வந்து டஸ்ட்பினில் கூட தூக்கி போட ட்ரை பண்ணிட்டாலாம். பட் ஆனால் அது வந்து அவளை விட்டு போகவே இல்லையா. ஸோ சாரு பிகம் வெரி அன்ஹாப்பி. ஸோ அதனால் அவள் ரொம்பவே அன்ஹாப்பி அப்படின்னா சந்தோஷமே இல்லாத இருக்காளாம். Then something happened. Charu saw Bala throwing a banana peel on the road near the park. ஸோ அப்புறமேட்டு ஒரு விஷயம் நடக்குதாம். சாரு வந்து பாலாவை பார்க்குறாளாம். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, பனானாவோடைய தோல், அதாவது வாழைப்பழத்தை சாப்பிட்டா அதோடைய தோலை வந்து பார்க்குக்கு பக்கத்தில் இருக்க ரோட்டில் வந்து தூக்கி போடுறானாம். சாரு வாஸ் அனாய்டு. அவள் வந்து அதை பார்த்துட்டு ரொம்பவே கோவமடைகிறாளாம். குட் ஹீஸ் நாட் see the cloud over her head. அதை
அவன் வந்து இவ தலையில இருக்கிற இந்த க்ளவுட பார்க்குறான். ஷீயல் டோன்ட் த்ரோ த பீன் ஆன் த ரோடு. இந்த இந்த தோலை வந்து ரோட்டில் தூக்கி போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாளாம் பாலாகிட்ட. சம்மன் வில் ஸ்லிப். இந்த தோல் வழுக்கி விட்டு யாராவது வந்து கீழே விழுந்துருவாங்க. பாலா ஸ்கேர்ட் ஆஃப் த ட்ராஷ் க்ளவுடு. அந்த ஏன்னா வந்து அவன் வந்து சாரு தலை மேலே இருக்கிற க்ளவுடை பார்த்து ரொம்பவே பயப்படுறான். த்ரோ த பீல் இன் த டஸ்ட்பின். ஸோ அதனால் அந்த தோலை வந்து டஸ்ட்பினில் போட்டுட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் டே த ட்ராஷ் குட் ஹேட் பிகம் ஸ்மாலர். அடுத்த நாள் அவள் எந்திரிச்சு பார்க்கும்போது அவளுடைய தலைக்கு மேலே இருக்கிற அந்த க்ளவுட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறத அவன் வந்து கண்டுபிடிக்கிறான். ஹவு டிட் தட் ஹேப்பன்? எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சாரு வந்து ஆச்சரியப்படுறான். சாரு ஒண்டர்டு. தென் சாரு சா அமுதா ஆண்டி த்ரோயிங் அவே பிளாஸ்டிக் பேக்ஸ் நியர் த ஹாஸ்பிட்டல். நெக்ஸ்ட்டு வந்து சாரு வந்து அமுதா ஆண்டியை பார்க்குறான். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அவங்க வீட்டில் இருந்த பிளாஸ்டிக் பேக்லாம் தூக்கி போடுறாங்களாம். அதுக்கு சாரு என்ன சொல்கிறான்னா, ஆன்டி, சாரு செட், ப்ளீஸ் பிக் அப் திஸ் பேக்ஸ், ஐ எம் ஷூர் யூ கேன் ரீயூஸ் தெம். அதுக்கு வந்து சாரு சொல்கிறாலாம், நீங்கள் வந்து இந்த பேக்ஸ் எல்லாம் எடுத்துருங்க, இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ இங்கே தூக்கி போடாதீங்க அப்படின்னு சாரு சொல்கிறாலாம். அமுதா ஆண்டி பிக்டு அப் த பேக்ஸ் அண்ட் லெஃப்ட். அதை எடுத்துகிட்டு பேச்சை கேட்டுட்டு அமுதா ஆண்டி அந்த பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க. When someone threw away a biscuit packet or pencil shading in the school, the Charu stopped them. அவங்க ஸ்கூலில் யாராவது பிஸ்கட்ஸ் பாக்கெட்டை சாப்பிட்டு அப்புறம் பென்சில் சேவிங்ஸ்லாம் வந்து அப்படியே போடுறாங்கன்னா அதெல்லாம் வந்து சாரு வந்து ஸ்டாப் பண்ணா. இப்படிலாம் போடாதீங்க அப்படின்னு வந்து அவங்கக்கிட்ட சொல்லி அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காளாம். She picked up every twisted plastic bottle near the hotel and put it in the dustbin. யாராவது வந்து உடஞ்சி போன பிளாஸ்டிக் பாட்டில், அதாவது நொறுக்கப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டிலை வந்து ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் அவள் எடுத்து டஸ்ட்பினில் போட்டிருக்காளாம். The village become cleaner and cleaner and the Charu's cloud become smaller and smaller. அவளை வாழ்கிற வில்லேஜ் வந்து ரொம்பவே சுத்தமடைஞ்சிக்கிட்டே வருதான். அதே மாதிரி சாருவோடைய தலையில் இருக்க அந்த க்ளவுடும் சின்ன சின்னதாக ஆகிட்டே வருதாம். அன்டில் ஒன் டே இட் ஹேட் கான். ஒரு நாள் வந்து அந்த க்ளவுடு இருந்த இடமே தெரியாமல் மறைஞ்சு போயிருச்சான். கம்ப்ளீட்லி கான், சுத்தமாக மறைஞ்சு போயிருச்சான். சாரு வாஸ் நவ் பர்ஹாப்ஸ் த ஹாப்பியஸ்ட் கேர்ள் இன் த வேர்ல்ட். இப்போ சாரு தான் ரொம்பவே ஹாப்பியான கேர்ளாக இந்த வேர்ல்டில் இருக்காளாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும் போது எப்படி பார்த்தோம், சாரு தான் ரொம்பவே அன்ஹாப்பியஸ்ட் கேர்ள் இன் த வேர்ல்டுன்னு பார்த்தோமா. இப்போ அந்த குப்பைகளெல்லாம் அந்த க்ளவுட் வந்து அவளை விட்டு போனதுக்கு அப்புறமேட்டு அவள் எப்படி இருக்காளாம், ரொம்பவே ஹாப்பியான கேர்ளாக இந்த வேர்ல்டுலேயே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சாரு நெவர் லிட்டர்ட் அகெயின். லிட்டர்ட் அப்படின்னா குப்பைகள் தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவள் வந்து எப்பயுமே குப்பை போட்டதே இல்லையா. சீக்ரெட்லி ஷீ லைக்டு ஹேவிங் த வில்லேஜ் க்ளீன். அதே மாதிரி இந்த வில்லேஜ் வந்து ரொம்பவே க்ளீன் ஆகிட்டு இருக்கிறது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். பட் ஷி வாஸ் ஆல்சோ ஸ்கேர்டு தட் த ட்ராஷ் க்ளவுட் குட் கம் பேக் சம்டே. ஒருவேளை அவள் வந்து ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படவும் செய்கிறா. ஒரு நாள் எப்பயாவது நமக்கு வந்து மறுபடியும் அந்த க்ளவுட் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்து அவள் அதுக்கப்புறமேட்டு குப்பை போடுறதையே நிறுத்தியிருக்கா. ஹூ நியூ, யாருக்கு தெரியும், வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்கிறான். டூ யூ லெட்டர் திங்ஸ் இன் யுவர் வில்லேஜ்? உங்கள் வில்லேஜ்லேயும் இப்படி வந்து குப்பையாக இருக்கா அப்படின்னு வந்து நம்மளை கேட்குறாங்க. இந்த ஸ்டோரியில் வர சாருங்கிற கேரக்டர் மாதிரியே நம்ம வில்லேஜையும் சுத்தமாக வச்சுக்கணும். இது மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, பென்சில் ஷேவிங்ஸு, அதுக்கப்புறமேட்டு இந்த பிளாஸ்டிக் பேக்ஸு, இது எல்லாத்தையும் வந்து எங்கேயாவது நம்ம வந்து குப்பை டஸ்ட்பினில் போடாமல் அப்படியே தூக்கி போட்டு போகிறதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா நமக்கும் இந்த சாரு தலையில் எப்படி வந்து ட்ராஷ் க்ளவுட் வந்து இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம தலையிலையும் வந்துடும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்மளை சுற்றி எப்பயுமே நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கணும், எந்த ஒரு குப்பையும் போடாமல்.
ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி மூலிமா நம்ம இப்படி ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த ஸ்டோரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இனிமேல் நீங்கள் வந்து எப்பயுமே குப்பையை போடாதீங்க. குப்பையை போடணுன்னா டஸ்ட்பினில் மட்டும் போடுங்க, ஓகேங்களா? அப்படியே ரோட்டில் போகும்போது தூக்கி போட்டு போகிறது ரொம்பவே பேட் ஹேபிட்ஸ். ஸோ நம்ம சரௌண்டிங்ஸை நம்ம தான் பார்த்துக்குறோம். ஸோ அதனால் எப்பயுமே இந்த தப்பை செஞ்சிடாதீங்க, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.